தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள தஞ்சாவூர் 10 குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் செல்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் இசக்கிராஜன். இசக்கிராஜன், வணக்கம். செங்கோட்டையில் குளத்தின் கரையில் உடைப்பு ஏற்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க இசக்கிராஜன். வணக்கம். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் 12ஆம் தேதி காலை 5 மணி முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளை நகரம் என போற்றப்படும் குற்றாலம், மெயினறிவு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு குற்றாலம் பகுதிகளிலும் பெரிய சேதமடைந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக குண்டாறு, செங்கோட்டை வட்டார பகுதிகளில் 170 மில்லிமீட்டர் மழை விடிய விடிய பெய்ததன் காரணமாக செங்கோட்டை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள தஞ்சாவூர் 10 என்கின்ற குளம் உடைப்பு ஏற்பட்டு அந்த தண்ணீர் அனைத்தும் அந்த பகுதி முழுவதும் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர், வருவாய்த்துறையினர், செங்கோட்டை காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று அந்த வழியே தற்போது சபரிமலை சீசன் காலம் என்பதாலும் ஏராளமான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் முக்கிய சாலையாக செங்கோட்டை சாலை கொள்ளத்திற்கு கேரள மாநிலத்திற்கு செல்வதால் இந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து பகுதியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர், போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் அது முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் தனியார் உணவகத்திற்கும் தண்ணீர் புகுந்து அங்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து அங்கு கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. நன்றி இசக்கிராஜன், தகவல்களுக்கு நன்றி. கம்பெடு தள்ளு, கைடு தள்ளு, அதை பாம்பு கிடக்கு. ஊக்க வச்சு எடுத்துடலாம். அதை ஊக்கம் இருந்தால் இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துருக்குமா? இல்லை வரேன்.